மற்றும் ஒரு அண்மை செய்தி, கரூர் நகர சரக காவல் துணை கண்காணிப்பாளர் செல்வராஜ் சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபாகரன். வணக்கம் பிரபாகரன், விவரங்கள். வணக்கம் மேடம். கரூர் வேலுசாமிபுரம் பகுதியில் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டத்தின் போது கூட்ட நெரிசல் காரணமாக சிக்கி 41 நபர்கள் உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் கடந்த மாதம் 17ஆம் தேதியிலிருந்து கரூர் சுற்றுலா மாளிகையில் தங்கியுள்ள சிபிஐ அதிகாரிகள் பல்வேறு கட்டங்களாக விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலுச்சாமிபுரம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள், வியாபாரிகள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், காவலர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்தவர் என பல தரப்பிலிருந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் உறவினர் 9 பேரிடம் நேற்று விசாரணை நடத்தப்பட்டது. 2வது நாளாக இன்று 2 பேர் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளனர். குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர், மாநில நிர்வாகிகள் ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுன், மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆகியோரும் 2 நாட்களாக விசாரணை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் காவல்துறை தரப்பிலிருந்து கரூர் நகர காவல் ஆய்வாளர் மற்றும் துணை ஆய்வாளர் உள்ளிட்ட காவலர்கள் மட்டும் ஆஜராகி வந்தனர். முதல் முறையாக டிஎஸ்பி செல்வராஜ் ஆஜராகியுள்ளார். டிஎஸ்பி வாகன ஓட்டுநர் ஏராளமான கோப்புகளை விசாரணைக்காக எடுத்துச் சென்றுள்ளார். கோப்புகளில் விசை பிரசாரத்தின் போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்களின் வருகை பதிவு விவரங்கள் அடங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன்.